ஹாய். ஒரு சின்ன விஷயம் உங்கள் உயிரையே காப்பாற்றலாம். ஸோ கவனமாக கேளுங்க. நான் லாஸ்ட் வீக் திருச்செந்தூர் போனேன். அப்படி போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட். நான், என் மாமா, என் ஃபேமிலி மொத்தமும் உள்ளே இருந்தோம். அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் எல்லோரும் இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் உயிர் பிழைச்சோம். என் பக்கத்தில் உட்காந்துருந்த எங்கள் மாமா 130 ஸ்பீட் 135 ஸ்பீடில் போனார். நான் ஏன் இவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்டு தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பட் மரியாதை நிமித்தமாக 8 வருஷமாக கார் ஓட்டுறவருக்கு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணாத மனுஷனுக்கு எப்படி இது தெரியாமல் போகும்? ஸோ ஹி நோஸ் வெல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அந்த கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரு நிமிஷம். என் அக்காவுக்கும் என் அப்பாவுக்கும் அது தெரியாது ஸ்பீடை பற்றி. பட் எனக்கு தெரியும். பட் நான் சைலண்ட்டாக இருந்தேன். அந்த ஒரு சைலண்ட் கொஞ்ச நேரத்தில் எங்கள் உயிரையே வாங்கியிருக்கும். அப்படி போக விடாதீங்க. மினிமம் 100 ஸ்பீடுக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க. 110 தான். அந்த 110க்கு மேலே யாராக இருந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க. லேடீஸ், சின்ன பசங்க யாராக இருந்தாலும் மீட்டரை பாருங்கள். சொல்லுங்கள், எதுக்கு அவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க? ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த ஸ்பீடில் போகாதீங்கன்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துங்க. பக்கத்தில் இருக்கிறது யாராக இருந்தாலும் அவங்க உயிரையும் காப்பாற்றும், நம்ம உயிரையும் காப்பாற்றும். ஆக்சுவலாக என் மொத்த ஃபேமிலியும் இருந்தோம், எங்கள் அம்மாவை தவிர. என் அம்மாவோட உலகமே அந்த காருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு வேளை அடிபட்டிருந்தா நாங்கள் எல்லோரும் இறந்துருக்கலாம். பட் நரகம் என் அம்மாவுக்கு தானே. ஸோ இதை ஒரு நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் இல்லை. நான் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக என் சேனலில் போட்டிருக்கேன். கீழே இருக்கிற முக்கோண லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். சுத்தமாக ரெவென்யூக்காக எதுக்காகவோ இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களையோ, உங்களை சுற்றி இருக்கிற நீங்கள் லவ் பண்ணுற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது இது காப்பாற்ற உதவும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.